ஓம் நம சிவாய. அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் அறிய போகும் தலம் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நீர் தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில். இது அமைந்துள்ள இடம் திருச்சி மாநகருக்கு அருகில் காவேரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருவானைக்காவல் என்ற ஊர். சிலர் இதை திருவானைக்கா என்றும் அழைக்கின்றனர். அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாயுமானவர், ஐயடிகள் காடவர்கோன் ஆகியோரால் பாடல் பெற்றதால் இது பாடல் பெற்ற தலம் என போற்றப்படுகிறது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 60வது சிவன் தலம் இதுவாகும். ஜம்புகேஸ்வரர் சிவன், அகிலாண்டேஸ்வரி அம்மன் இருவரும் அருள் பாலிக்கும் சக்தி மிக்க தலம் என்றும் வற்றாத நீர் மர்மம். இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம், கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் அடியில் எப்போதும் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும். வெயில் காலமா, வறட்சி நேரமா, மழையே இல்லையா, ஆனாலும் லிங்கத்தின் அடிப்பகுதியில் நீர் தேங்கியிருக்கும். இது இயற்கை ஊற்றுதானா, பூமிக்கடியில் இருந்து வருகிறதா, அல்லது தெய்வீக சக்தியா என்று வரை உறுதியான விளக்கம் இல்லை. இதனால்தான் இந்த தலம் அப்பு ஸ்தலம், நீர் தத்துவ ஸ்தலம் என போற்றப்படுகிறது. யானை சிலந்தி பக்தி கதை. புராணம் சொல்வது, புராண காலத்தில் வெண் நாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது. அங்கே ஒரு வெண் நாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் ஒரு சிலந்தியாகவும் பிறந்தனர். சிவலிங்கம் கூரையில்லாமல் வெயிலும் மழையிலும் கிடந்தது. சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில், மழை மற்றும் மரச்சரிவுகள் விழாமல் காத்தது. யானை காவேரியில் இருந்து தன் துதிக்கையால் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது. யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும். சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும். தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புகுந்தது. யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன. இருவரின் சிவபக்தியையும் கண்டு சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கட் சோழன் என்ற அரசனாக பிறந்தது. பூர்வ ஜென்ம வாசனையால் யானைகள் ஏற முடியாதபடி குறுகலான படிகளைக் கொண்ட கட்டமலையில் சிவலிங்கங்களை ஸ்தாபித்து 70 மாடக்கோவில்கள் கட்டினான். அவை யாவும் மாடக்கோவில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கோச்செங்கட் சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும். திருநீற்றான் மதில். இத்தலத்தின் 4வது திருச்சுற்று மதிலை கட்டும் போது இறைவனே ஒரு சித்தர் போல் வந்து பணியாளர்களுக்கு திருநீற்றை கூலியாக வழங்கியதாக தலவரலாறு கூறுகிறது. அவர்களின் உழைப்புக்கேற்ப அந்த திருநீறு தங்கமாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த மதில் திருநீற்றான் மதில் என அழைக்கப்படுகிறது. அகிலாண்டேஸ்வரி அம்மன் அரிய பூஜை மரபு. இந்த தலத்தில் அம்மன் சிவனை வழிபட்டதாக புராணம் கூறுகிறது. அதனால் இன்றும் மதிய பூஜையின் போது ஒரு பூசாரி பெண் வேடம் அணிந்து அம்மனாகி சிவனை வழிபடுகிறார். இது இந்தியாவில் மிகவும் அரிய மரபாகும். கோவில் கட்டிட சிறப்பு. திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சுமார் 18 ஏக்கர் பரப்பளவில் விரிந்து கிடக்கிறது. உயரமான மதில்கள், 4 திசைகளிலும் கோபுரங்கள், 5 பிரகாரங்கள் கொண்டது. அம்மன் அகிலாண்டேஸ்வரியின் சந்நிதி 4ஆம் பிரகாரத்தில் உள்ளது. மூலவர் ஜம்புகேஸ்வரர் 5ஆம் உள் பிரகாரத்தில் சுயம்புவான அப்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார். சுமார் 1800 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த ஆலயம் சோழர், பாண்டியர், நாயக்கர் மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டது. 5 பிரகாரங்கள் மனிதனின் 5 கோஷங்களை குறிக்கும் என்று கூறப்படுகிறது. அம்பிகை வழிபட்ட ஜம்பு லிங்கம். ஒருமுறை பூமிக்கு வந்து அம்பிகை சிவனை வழிபட சித்தம் கொண்டார். காவேரியில் இருந்து எடுத்து நீரால் லிங்கம் வடித்தார்.
அந்த லிங்கமே ஜம்புகேஸ்வரர் என போற்றப்படுகிறது. குபேரலிங்கம். இங்கு குபேரலிங்க சந்நிதியும் உள்ளது. குபேரன் இதனை வழிபட்டு சிவன் அருள் பெற்று செல்வந்தன் ஆனார் என்று நம்பப்படுகிறது. அரிய சிற்பங்கள். 3 கால் முனிவர் சிற்பம், ஏகநாதர் திருவுருவம், 4 கால் தூண்களில் செதுக்கப்பட்ட மங்கையர் உருவங்கள் போன்ற பல அரிய சிற்பங்கள் இத்தலத்தில் காணப்படுகின்றன. நீர் இல்லாமல் உயிர் இல்லை, அன்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. சிவன் இங்கு சொல்லுவது, மனதை சுத்தமாக்கினால் உள்ளம் தெய்வமாகும். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் ஒரு பழமையான ஆலயம் மட்டும் அல்ல, உயிரோடு இருக்கும் நீர் சக்தி மையம். ஓம் நம சிவாய. இந்த மர்ம வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல மர்ம கோவில் வரலாறுகளுக்காக நம்ம ஓம் முருகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.